அமெரிக்கா வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்தது சரியா? ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டு ஜனாதிபதியை கைது செய்ய முடியும்? அமெரிக்கா வெனிசுலா மீது வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கள் உண்மையா? வெனிசுலா உண்மைக்குமே இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பினை வைத்திருக்கிறதா? இது பற்றியே இந்த பதிவில் பின்னணியோடு வரலாறையும் நாங்கள் அலசி ஆராய போகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இப்ப உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறியிருப்பது வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை அமெரிக்க ஜனாதிபதி கைது செய்திருப்பது. ஏன் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது? அமெரிக்கா வைக்கின்ற பிரதானமான குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த வெனிசுலா போதைப் பொருளை வர்த்தகமாக கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்கள் தங்களுடைய இலக்காக வைத்துக்கொண்டு போதைப் பொருளை அமெரிக்காவுக்குள் கொண்டு வந்து அமெரிக்க இளைஞர்களை அழிக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய எதிர்காலத்தை மழுங்கச் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. இது உண்மைதானா? உண்மைக்குமே வெனிசுலாவில் இந்த போதைப் பொருள் உற்பத்தி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்படி என்றால் இந்த அமெரிக்கா சொல்கிற இந்த குற்றச்சாட்டு பொய்யாண்டு கேட்டால் அதுவும் இல்லை. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் அங்கு போதைப்பொருள் வர்த்தகம் என்பது கிடையாது. ஆனால் வெனிசுலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கொலம்பியா. அந்த கொலம்பியாவில் போதைப்பொருள் வர்த்தகம் உற்பத்தி என்பது அதி உச்சத்தில் இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த கொலம்பியாவுக்குள்ள எப்படி இந்த போதைப்பொருள் வர்த்தகம் வந்தது அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தால் இதனுடைய பின்னணியை உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. நாங்கள் செல்ல வேண்டியது 1960 கால பகுதிகள். இந்த 60 கால பகுதிகளில் கொலம்பியாவினுடைய மலை பிரதேசம், அதே மாதிரி இந்த வெனிசுலாவினுடைய மலை பிரதேசத்தில் ஆதிவாசிகள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆதிவாசிகள் கடவுளை அடைவதற்கான ஒரு வழியாகவும், அதே போல தங்களுடைய வேலை பளுவை மறக்க செய்வதற்கு ஒரு வழியாகவும், ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த கஞ்சா அப்படிங்கிற இலையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான விஷயம், கஞ்சாவை அப்போது அவர்கள் ஒரு போதைப் பொருளாக பார்க்கவில்லை. 1960 கால பகுதிக்கு பிறகு அமெரிக்காவில் ஹிப்பி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகிறது. இந்த ஹிப்பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் 1960-70 கால பகுதியில் ஒரு போர் ஆரம்பமாகிறது. எனவே அந்த போரில் பங்கு கொள்வதற்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வலுக்கட்டாயமாக படித்து வியட்நாம் போரில் இராணுவத்தில் சேர்க்கிறார்கள். இதில் அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை சில பேருக்கு. எனவே அந்த சில பேர் ஒன்றாக இணைந்து ஒரு இனமாக, ஒரு கலாச்சாரமாக அவர்கள் ஹிப்பி அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறார்கள். எங்களுக்கு போர் வேண்டாம், நிம்மதியாக சந்தோஷமாக பாடலை பாடி மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அதில் அவர்கள் கஞ்சாவையும் இணைக்கிறார்கள். போதைப் பொருளை அவர்கள் எடுக்கின்ற போது அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி போதைப் பொருளாக கஞ்சாவை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த கொலம்பியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆதிவாசிகள் இந்த கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அங்கிருக்கும் கஞ்சாவை எடுத்துக்கொண்டு இங்கிருக்கக்கூடிய அமெரிக்க இளைஞர்களுக்கு அதை விற்பனை செய்கிறார்கள். இப்படித்தான் அமெரிக்காவுக்குள்ளும் போதைப் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. இந்த நேரம்தான் இந்த மெக்சிகோ அப்படிங்கிற நாடு, அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற நாடு, பக்கத்தில் இருக்கிற நாடு, இந்த மெக்சிகோவிலும் இந்த போதைப் பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்க இந்த போதைப் பொருளை அப்படியே அமெரிக்காவுக்குள் அவர்கள் கடத்துகிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா யோசிக்கிறது, இளைஞர்களை குறிவைத்து இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை செய்பவர்களுக்கு எதிராக பல தடைகளை கொண்டு வருகிறார்கள். எனவே மெக்சிகோவில் நடந்த போதைப் பொருள் வர்த்தகம் அப்படியே கொலம்பியாவுக்குள் வருகிறது. கொலம்பியா ஆதிவாசிகள் செய்த அந்த போதைப் பொருளை ஒரு வியாபாரமாக செய்வதற்காக ஒரு குழு முயற்சி செய்கிறது. பாதாள உலக குழுவாக கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது. இந்த நேரம்தான் மிக முக்கியமான பாதாள உலக குழு என்று தலைவர் என்று எல்லாராலுமே சொல்லப்படுகிற பாப்லோ எஸ்கோபார் அப்படிங்கிறவர் உதயமாகிறார். குறிப்பாக இந்த கஞ்சாவை மட்டுமே கொலம்பியாவில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கிறார்கள். இந்த நேரம்தான் புதிதாக ஒரு போதைப் பொருள் வருகிறது 1970 கால பகுதிகளில். அதுதான் ஹொகைன்.
ஹொக்கேனை பொறுத்த வரைக்கும் கொக்கோ அப்படிங்கிற இலையில இருந்து பிரித்தெடுக்கின்ற ஒரு போதைப் பொருளாக இருக்கிறது. அந்த பிரித்தெடுத்த போதைப் பொருளுக்கு பிறகு மிச்சமாக இருக்கிற இலையை வந்து மிகச்சிறந்த ஒரு குளிர்பானமாக இப்போது எல்லோரும் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பானம் அப்படிங்கிறது உங்களுக்கே கிட்டத்தட்ட யூகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த கொக்கோ இலையில் இருந்து பிரித்தெடுத்த அந்த போதைப் பொருள் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்து போகிறது 1970 கால பகுதிகளில். எனவே கொலம்பியாவில் கஞ்சா எப்படி வளர்கிறதோ அதே போல இந்த ஹொக்கேனையும் வளர்த்து அதன் மூலமாக போதைப் பொருளை அதிகரிக்க பார்க்கிறார்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, $1500 ஒரு முதலீடு மாறி இந்த கொக்கோ இலைகளை வளர்த்து அதை ஹொக்கைனாக மாற்றுகின்ற போது, அதை அமெரிக்காவில் விற்பனை செய்கின்ற போது $50,000 கிடைக்கிறது. எனவே பல பாதாள உலக குழு அல்லது இந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யம் எல்லோரும், பாப்லோ எஸ்கோபார் உட்பட எல்லோரும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் இந்த ஹொக்கைனுக்காக. எனவே கொலம்பிய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்களுக்கு இந்த வியாபாரிகள் உதவுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆயுதத்தை வழங்குகிறார்கள், அவருக்கு தேவையான இந்த பணத்தை வழங்குகிறார்கள். இதனால் அந்த ஆயுத குழுக்கோ அல்லது அந்த கிளர்ச்சி குழுவோ போதைப் பொருளை பாதுகாப்பாக நடத்துகிறார்கள். கொலம்பியாவில் போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறது மிகவும் பாதுகாப்புடன். அப்படி உற்பத்தியாகின்ற போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறது. அமெரிக்க இளைஞர்கள் சீரழிகிறார்கள். அப்போ அமெரிக்கா ஒரு முடிவெடுக்கிறது, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது, எந்த இடத்துல இந்த போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதோ அந்த இடத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அப்போது முயற்சி செய்கிறது. அப்போது அவர்களுடைய முதலாவது இலக்கு வெனிசுலா கிடையாது, கொலம்பியா. கொலம்பிய அரசாங்கத்திடம் போகிறார்கள். கொலம்பிய அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த நேரம் வருகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கொலம்பிய அரசாங்கத்தை எதிர்க்கின்ற கிளர்ச்சி குழுதான் இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். எனவே இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு உதவியாக இருக்கின்ற இந்த குழுவை அடக்க வேண்டும் என்றால் கொலம்பிய அரசாங்கம் பல முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி முடிவுகளை எடுக்கின்ற போது இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இப்போது அண்மையில் இலங்கையில் நடப்பது போல நீதவான்களை சுட்டுக் கொலை செய்கிறார்கள், போலீசாரை சுட்டுக் கொலை செய்கிறார்கள், சமூகத்துக்காக போராடுகின்ற சமூக போராளிகளை சுட்டுக் கொலை செய்கிறார்கள். கொலம்பியாவில் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. கொலம்பிய அரசாங்கத்துக்கு எதிராகவே அந்த தீவிரவாத அமைப்பு அல்லது இந்த போதைப்பொருள் கடத்தல் அல்லது இந்த பாதாள உலக குழு கை ஓங்குகிறது. இந்த நேரம் தன்னுடைய நாட்டை கொண்டு போவதற்கு சிக்கலாக இருக்கும் போதுதான் நான் உள்ளுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்ளுக்கு வருகிறார்கள். கொலம்பிய அரசாங்கத்தோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கை எட்டுகிறார்கள். கொலம்பிய கடற்பகுதிக்குள்ள தங்களுடைய போர் கப்பல்களை அனுப்புகிறார்கள். கொலம்பியாவுக்குள்ளேயே இராணுவம், அமெரிக்க இராணுவம் இறங்குகிறது. யார் யார் இந்த பாதாள உலக குழுவில் இருக்கிறார்களோ, யார் யார் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்கிறார்களோ, யார் யார் கொலம்பிய அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கிறார்களோ எல்லோரையும் கைது செய்கிறார்கள், சுட்டு கொலை செய்கிறார்கள். இந்த நேரம் கொலம்பியாவில் இப்போ பிரச்சனை. இந்த போதைப் பொருளை கொண்டு நடத்துறதுல பல சட்ட சிக்கல்கள் வருகிறது, பாதுகாப்பு பிரச்சனை வருகிறது. இந்த நேரம் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொலம்பியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு வெனிசுவேலா, வெனிசுலாவுக்கு இந்த கடத்தல்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போய் அங்கு தங்களுடைய பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்துகிறார்கள். எனவே அமெரிக்க இராணுவம் கொலம்பியாவுக்குள்ள வந்து அவர்கள் வெனிசுலாவினுடைய எல்லை பகுதிக்கு சென்று தப்பி ஓடுகின்ற போது, வெனிசுலாவுக்கு போகும்போது வெனிசுலா இராணுவம் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த நேரம்தான் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது 1980-90 கால பகுதிகளில். சரி, இந்த நேரம் கொலம்பியாவுக்குள்ள அமெரிக்கா உள்நுழைந்து விட்டது இலகுவா. அப்படின்னா வெனிசுலாவுக்குள்ளேயும் அமெரிக்கா உள்நுழையலாம் தானே, அவர்களுடைய இராணுவ படை அவர்களுடைய கப்பற்படை உள்நுழையலாம் தானே என்ற கேள்வி உங்களுக்கு வரும். இந்த நேரம்தான் வெனிசுலா அதற்கு தடை விதிக்கிறது. இப்போ இருக்கிற வெனிசுலா அப்போ இல்லை. 1970 கால பகுதிகளில் வந்து வெனிசுலா வந்து மிகச்சிறந்த ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு. அதாவது அவர்களுடைய நிலத்துக்கு கீழேயும் எண்ணெய் இருக்கிறது, கச்சா எண்ணெய் இருக்கிறது. அவற்றை உற்பத்தி செய்து சுத்திகரிப்பு செய்து வெளிநாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற போது அவர்கள் கொள்ளை லாபம் பார்க்கின்ற அதி உயர் செல்வமிக்க நாடாக இருக்கிறது. எனவே அமெரிக்கா இந்த வெனிசுலாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் 1970 கால பகுதிகளில். உங்களுடைய கச்சா எண்ணெயை நாங்கள் எடுத்து சுத்திகரிப்பு செய்து பிரித்து விற்பனை செய்கிறோம், உங்களுக்கு 40% எனக்கு 60% அப்படின்னு சொல்லி அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெனிசுலாவுக்கு வந்து எக்கச்சக்கமான லாபம் வருகிறது, அவர்கள் பணத்தில் திளைத்திருக்கிறார்கள். இந்த நேரம் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய உதவியோ அல்லது பாதுகாப்போ தேவைப்படவில்லை. இந்த நேரம்தான்
கொலம்பியாவிலிருந்து தப்பியோடிய இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் கொஞ்சம் லஞ்சமாக பணத்தை கொடுக்கிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு அரணை வெனிசுலாவில் உருவாக்குகிறார்கள். இது எல்லாம் நடந்தது 1990 கால பகுதிகளில் தான். ஆனால் 2000ஆம் ஆண்டு வெனிசுலாவுக்கு புதிய ஜனாதிபதி ஒருத்தர் வருகிறார். 1999ஆம் ஆண்டு ஹீகோ சாவேஸ் அவர்கள் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். அதுவரைக்கும் பணத்தில் திளைத்த இந்த வெனிசுலா ஆட்டம் காண ஆரம்பித்தது இந்த காலப்பகுதியில் தான். என்ன நடந்தது? 1999ஆம் ஆண்டு இவர் ஆட்சிப்படம் ஏறுகின்ற போது வெனிசுலா மிகவும் செல்வந்த நாடாக இருக்கின்ற போது அவர் பல புதிய சட்டங்களை உருவாக்குகிறார். அதில் முதலாவது சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை சுத்திகரிப்பு செய்கிற அமெரிக்க நிறுவனங்கள் இருக்கிறதா, இந்த அமெரிக்க நிறுவனங்கள் ஏன் எங்கள் வளத்தை பயன்படுத்தி 60% அவர்கள் உழைக்க வேண்டும்? நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுடைய வளம் தான் இருக்கிறது, எங்களுக்கு ஏன் 40? எனவே அந்த 2 நிறுவனங்களையும் அரசுடைமையாக்க முயற்சி செய்தார். அதே போல அரசாங்கம், அதாவது வெனிசுலா நாட்டினுடைய இராணுவம் அந்த 2 எண்ணெய் வளங்களையும் சுற்றி வளைத்து அரசுடைமை ஆக்குகிறது. இதனால் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். நீங்கள் எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அங்கே வேலை செய்த 18,000 திறமை வாய்ந்த ஊழியர்களை வெனிசுலா அரசாங்கம் வேலையிலிருந்து நீக்கிவிட்டு தனக்கு ஆதரவான திறமையற்ற ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் பல திறமையற்ற ஊழியர்களை அந்த இடத்துக்கு நிரப்புகிறது. இதன் காரணமாக எண்ணெய் வளத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வாறு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல பிரச்சனைகள் அங்கு உருவாக ஆரம்பிக்கிறது. எனவே திறமையான ஊழியர்கள் இல்லாத காரணத்தினால் அங்கிருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. எண்ணெய் வளத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தை எல்லாமே அரசாங்கம் என்ன செய்தது என்றால், மக்களின் நலத்திட்டம் அப்படின்னு சொல்லி இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச சேவைகள் என்று சொல்லி எல்லாவற்றையுமே மக்களுக்கு இலவசமாக வழங்க ஆரம்பித்தது. வருமானம் அதிகரிக்கிறது. கிடைத்த வருமானத்தை சேமிக்கவில்லை, அந்த வருமானத்தை கண்மூடித்தனமாக செலவு செய்கிறார் ஜனாதிபதி. ஒரு கட்டத்தில் பார்க்கின்ற போது உள்நாட்டு உற்பத்தி என்பதே குறைந்து போய்விட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. திறமையான ஊழியர்கள் வேலையிலிருந்து அகற்றப்பட்டது. அடுத்து எப்போது வேண்டுமென்றாலும் இந்த வெனிசுலா அரசாங்கம் தனியார் நிறுவனங்களை அரசுடைமை ஆக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக பல வெளிநாட்டு முதலீடுகள் தங்களுடைய முதலீடுகளை நிறுத்திக் கொண்டது. எனவே உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களால் உற்பத்தி செய்ய முடியவில்லை. கவலைப்படுத்தவில்லை, எங்கள்கிட்ட தான் காசு இருக்கே, நாங்கள் இறக்குமதி செய்வோம் என்று சொல்லி கண்மூடித்தனமாக வெனிசுலா அரசாங்கம் இறக்குமதியை அதிகரிக்கிறது. அப்படி இறக்குமதியை அதிகரிக்கின்ற போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களும் தங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை அப்படியே மறக்கிறார்கள். வேறு வேலைகளுக்கு அவர்களும் செல்கிறார்கள். இது எல்லாம் 2013 கால பகுதி வரைக்கும் போகிறது. அதுக்கு பிறகு நிக்கோலஸ் சாவோ அவர்கள் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு கால பகுதியில் புதிய ஜனாதிபதியாக மதுரோ அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இந்த நேரம்தான் மிக முக்கியமான பிரச்சனையை வெனிசுலா சந்திக்கிறது. 2014ஆம் ஆண்டு மதுரோ அவர்கள் ஜனாதிபதியாக இந்த வெனிசுலாவுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற போது ஒரு கெட்ட காலம் வெனிசுலாவை ஆக்கிரமிக்கிறது. அதுவரை காலமே இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி இருந்தது எரிபொருளுக்காக. அதுக்கு பிறகு இந்த வெனிசுலா போன்ற ஏனைய நாடுகளை நம்ப ஆரம்பித்தது. இந்த நேரம்தான் 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா ஷெல் எரிபொருள் அப்படிங்கிற ஷெல் பாறைகளில் இருந்து எரிபொருளை பிரித்தெடுக்கின்ற தொழில்நுட்பத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இதனால் உலகளவில் எரிபொருள் அதிகரிக்கிறது. கையில் இருக்கக்கூடிய இருப்பை விட எரிபொருள் அதிகரிக்கிறது, ஆனால் தேவை குறைவடைகிறது. இதனால் உலகளவில் எரிபொருளுக்கான விலை அடிமட்டத்தை போகிறது. $150 இருந்தது, $50 குறைவடைகிறது. எனவே கச்சா எண்ணெய்க்கான எரிபொருளுக்கான விலை மிக குறைந்த அளவில் போகின்ற போது வெனிசுலா முதல் அடியை சந்திக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏனைய நாடுகளிலும் இந்த மாதிரியான எரிபொருள் விலை, கச்சா விலை குறைவடை. அப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எதுவும் இந்த அளவுக்கு பணவீக்கத்துக்குள் போகவில்லையே, ஏன் வெனிசுலா மட்டும் பணவீக்கத்துக்குள் போனது அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள் இந்த மாதிரியான ஏற்றிறக்கங்கள் வருகின்ற போது இருக்கிற செலவுகளை கட்டுப்படுத்த பணத்தை கொஞ்சம் சேமித்து வைத்தார். ஆனால் வெனிசுலா அப்படி செய்யலாம். பணம் வர வர செலவு செலவு செலவு, பணம் வர வர செலவு செலவு செலவு. எனவே கையிருப்பில் அவர்களிடம் பணம் இல்லை. ஆனால்
$150 இருந்த இந்த எரிபொருளுடைய விலை 50 குறைகின்ற போது செலவு அதிகரிக்கிறது. மக்களுக்கு இலவசம் என்று சொல்லி பல விஷயங்களை செய்த இந்த அரசாங்கத்தினால் அடுத்து மாத சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த நேரம்தான் மதுரோ பல தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறார். அதிகமான பணத்தை அச்சிடுகிறார். பணத்தை அச்சிட்டு மக்களின் கைகளுக்கு பணத்தை செலவழிக்கிறார். காரணம், அரசாங்கத்திடம் பணம் இல்லை, மாத சம்பளம் கொடுக்க வேண்டும், எனவே பணத்தை அச்சிடுங்கள், அச்சிட்டு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லை, பல பிரச்சனைகள், உள்நாட்டு உற்பத்தி இல்லை. எனவே ஒரு சாதாரண உணவு வாங்குவதற்கு கூட மக்களிடம் பணம் இருக்கிறது, உணவுதான் இல்லை. அதனால பணவீக்கம் அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்தில் உணவே இல்லாத பட்சம் வருகின்ற போது வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி சொல்கிறார், எல்லோருக்கும் உணவினை இலவசமாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. அதிலும் பல ஊழல்கள் நடக்கிறது. தனக்கு ஆதரவான, தனக்கு சார்பான சில ஆட்களுக்கு மட்டுமே இந்த உணவு பொட்டலம் போகிறது, மக்களுக்கு போகவில்லை. வறுமை உச்சத்தை தொடுகிறது. கிட்டத்தட்ட பல மில்லியன் கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்கு குடியேறுகிறார்கள். அப்போதுதான் அமெரிக்காவுக்கு முதல் இடி வருகிறது வெனிசுலாவில் இருந்து. இப்படி பணவீக்கத்தில் இருக்கின்ற போதுதான் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த எண்ணெய் மூலமாக எங்களுக்கு அதிகமான வருமானம் வராது என்பதை வெனிசுலா உறுதி செய்கிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் உலக நாடுகள் இடையில் இந்த போரெல்லாம் வர வர கச்சா எண்ணெயின் விலை உயர்கிறது. சரி, இப்போதாவது கச்சா எண்ணெயை நாங்கள் நம்பலாம் என்று பார்த்தால் அங்கு இயந்திரங்கள் பழுதடைந்து விட்டது. புதிய இயந்திரங்கள் வாங்குவதற்கு பணம் வெனிசுலா நாட்டில் இல்லை. புதிய இயந்திரங்களை எப்படி வாங்க வேண்டும் அப்படிங்கிற தொழில்நுட்ப அறிவுமிக்க ஊழியர்கள் வெனிசுலாவில் இல்லை. எனவே என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் போதுதான் கொலம்பியாவிலிருந்து தப்பியோடி வந்த இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் வெனிசுலாவுக்கு மறைமுகமாக ஒரு உதவுக்கரத்தை நீட்டுகிறார்கள். உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்கள் தருகிறோம், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் தருகிறோம். அதற்கு பதிலாக எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருளை நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டும். காரணம், கொலம்பிய அரசாங்கம் கடலையும் சரி, விமானப்படையும் சரி, தரைவழியும் சரி முடக்கிவிட்டது. போதைப் பொருளை நகர்த்த முடியாது. ஆனால் வெனிசுலா அவ்வாறு செய்யவில்லை. எனவே கொலம்பியாவில் இருக்கக்கூடிய போதைப் பொருளை அப்படியே தரை வழியாக இந்த வெனிசுலாவுக்கு கொண்டு வந்து வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாகவும் விமானம் வழியாகவும் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அதன் மூலமாக போதைப் பொருளை வியாபாரத்தை பெரிதாக்கலாம் என்று சொல்லி கொலம்பியாவும் வெனிசுலாவும் முடிவெடுக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் கொலம்பிய பாதாள உலக குழுவும் வெனிசுலாவினுடைய இராணுவமும், அதாவது ஜனாதிபதியும், அவர்கள் நிழல் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுகிறார்கள். இதுதான் வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாவது இடி. எனவே அமெரிக்காவுக்கு இந்த வெனிசுலா போதைப் பொருளை கடத்துகிறது. இன்னும் ஒரு பக்கம் வெனிசுலாவிலிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் அகதிகளாக அமெரிக்காவுக்கு உள்நுழைகிறார்கள். எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வெனிசுலா ஜனாதிபதி மீது அவர்கள் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள். இந்த நேரம் அங்கு தேர்தல் வருகிறது. தேர்தலில் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி மதுரோ தன்னோடு போட்டியிடுகின்றவரை கைது செய்கிறார்கள், போட்டியிடுகின்றவரை கொலை செய்கிறார்கள், சர்வாதிகார ஆட்சியை மேற்கொள்கிறார்கள். எனவே தேர்தலில் வெற்றி பெற்ற மதுரோனுடைய ஆட்சியை அமெரிக்க ஜனாதிபதி அது ஒரு வெற்றி என்றே தீர்மானிக்கவில்லை. சட்டத்துக்கு விரோதமாக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இவரை ஒரு ஜனாதிபதியாக கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை போடுகிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. இங்குதான் அந்த பிரச்சனைக்கான விடை இருக்கிறது. அமெரிக்கா மதுரோவை ஒரு ஜனாதிபதியாக கணக்கெடுக்கவில்லை. அவருடைய ஜனாதிபதி பதவி என்பது அவர் பலவந்தமாக அவரே திட்டம் போட்டு சதி செய்து வந்திருக்கிறார், அது உண்மையான தேர்தலே கிடையாது, உண்மையான வெற்றியே கிடையாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டவிரோதமான போதைப் பொருள் கடத்தல், அதே மாதிரி அந்த நாடு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான மக்கள் இங்கு அமெரிக்காவுக்கு வருகின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சரிவை சந்திக்கிறது. அதைவிட மிக முக்கியமான விஷயம், இதெல்லாம் வெளிப்படையாக சொன்னது, வெளிப்படையாக சொல்லாத விஷயங்கள். எண்ணெய் வளத்தை அவர்கள் மீண்டும் கைப்பற்றி நினைக்கிறார்கள், வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை. இரண்டாவது, வெனிசுலா நாடு கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற நாடு. இந்தியாவுக்கு கீழே இலங்கை இருக்கிற மாதிரியே அமெரிக்காவுக்கு கீழே இந்த வெனிசுலா இருக்கிறதால சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இலகுவாக இந்த வெனிசுலாவை தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக்கொண்டு அமெரிக்காவை தாக்கி அழிக்கலாம் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த வெனிசுலாவுக்கு ஆயுதங்களை கொடுப்பது ரஷ்யா. எனவே தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த வெனிசுலாவை எப்படியாவது அவர்கள்
முடிக்க வேண்டும் அல்லது அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த காரணத்தினால்தான் நீண்ட காலமாக திட்டம் போட்டு மதுரோவை ஒரு ஜனாதிபதியாக ஏற்கவில்லை என்று பல நாட்களாகவே கூறி அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவரை பிடிப்பவர்களுக்கு பல மில்லியன் ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். எனவே நிக்கோலஸ் மதுரோ எங்கு இருக்கிறார் என்பதை யாரோ ஒருவர் காட்டிக் கொடுத்ததாக வெளியில் கூறுகிறார்கள். ஆனால் உண்மைக்குமே CIA அங்கு உளவாளியாக சென்று அவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் போன்ற பல விஷயங்களை துல்லியமாக அமெரிக்காவுக்கு வழங்கி 2 மணித்தியாலங்களிலேயே அவர் கைது செய்யப்பட்டு இப்போது போதைப் பொருள் குற்றத்துக்காக அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அமெரிக்கா சொன்ன விஷயம் என்ன? இந்த வெனிசுலாவை நாங்கள் தான் இனி பார்க்க போகிறோம், எங்களுக்கு சார்பான, அதாவது சரியான ஒரு ஆட்சியாளர் வருகின்ற போது நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலகுவோம் அப்படின்னு சொல்லி. எனவே அவர்களுடைய நோக்கம் ரஷ்யா சீனாவுக்கு எதிராக இருக்க வேண்டும், இந்த வெனிசுலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், எண்ணெய் வளத்தை அவர்கள் பயன்படுத்த வேண்டும், போதைப் பொருள் இல்லாத ஒரு நாடை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மறைமுகமான ஒரு கருத்தும் இருக்கிறது. இதுதான் இந்த கைதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணியும் மர்மமும் மாயமும். இந்த நேரத்தில் பல பேருக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியையே இந்த அளவுக்கு துணிந்து வந்து கைது செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிற இந்த அரசாங்கம், டொனால்ட் ட்ரம்ப் மீதான இந்த அமெரிக்க அரசாங்கம் ஏன் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை செய்கின்ற பிரதான சூத்திரதாரிகளை கைது செய்யவில்லை? கொலம்பிய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குகிறது, கொலம்பிய அரசாங்கம் இராணுவ படையை அமெரிக்காவுக்குள் நடத்துகிறது, இன்னொரு பக்கம் கடல் படையையும் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. இவ்வளவும் பண்ணியும் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களை ஏன் அவர்களால் இன்னும் கைது செய்ய முடியவில்லை, ஒரு நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்கின்ற அளவுக்கு? இதுதான் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் அமெரிக்கா மீது எழுப்புகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பரமசிவம் டார்வின். நன்றி, வணக்கம்.